Hi friends, welcome back to Jaswik Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சிக்கன் பிரியாணி எப்படி டிஃபரெண்டா பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம். நான் இது வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். பட் கொஞ்சம் டிஃபரண்ட் ஸ்டைலா இருக்கும். சோ அது கூட வந்து நான் சிக்கன் 65யும் செய்ய போறேன். அதுவும் நான் இந்த வீடியோல உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு வந்து மேரினேட் பண்ணிக்கணும். பிரியாணிக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் சிக்கன் மேரினேட் பண்ணிக்கிறேன். கரம் மசாலா, பெப்பர் பவுடர் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் டீஸ்பூன், தேவையான அளவு சால்ட்டு, ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா ஊற வைக்கணும். எதுக்கு நம்ம ஊற வைக்கிறோன்னா அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கி கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும் சிக்கன். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். அதே மாதிரி சாஃப்ட் ஆகும் தயிர் சேர்க்கறதுனால. ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்மெல் வராமல் இருக்கும். ஸோ இதை ஊற வைக்கும் போதே நான் அரிசியும் ஊற வச்சுட்டேன். 30 minutes பாஸ்மதி ரைஸ். இப்போது 65க்கும் நம்ம ஃபஸ்ட்டே மேரினேட் பண்ணி வச்சுருவோம். இப்போ அது ஊறிட்டு இருக்க டைமில் நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம். சில்லி பவுடர் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம், ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்கு சேர்த்துக்கிறேன் நான். ஆல்ரெடி என்னோடய சண்டே லன்ச் ரொட்டீனில் 65 எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பொறுமையாகவே சொல்லியிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலுன்னு சொன்னது இதுதான். மிளகு சீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், ஒரு பெரிய சைஸ் அளவு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. மசாலாலாம் இதிலே போடுறதுனால நம்ம குக்கரில் தாளிக்கும் போது போடணும்னு அவசியம் இல்லை. இது எல்லாமே நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 பல் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் எடுத்திருக்கேன். இது கூட வந்து ஒரு இன்ச் அளவு இஞ்சி, ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே இந்த இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நான் நெய் சேர்த்துக்கிறேன். எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். நெய் காஞ்சதும் கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிடுறேன். வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆன உடனே நான் அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தக்காளி ஒரு பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா குழைய வதங்கட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கொத்தமல்லி ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி புதினாவும் ஒரு கை அளவு எடுத்துக்கோங்க. இது 2 தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போ நம்ம ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த கிரேவியோடு இது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டு ஒரு 1 minute அப்படியே விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை, சில்லி பவுடர் தான் நான் சேர்க்குறேன். கரம் மசாலாலாம் சிக்கன்லேயே சேர்த்ததுனால நான் எதுவும் இதில் சேர்க்கல. பாருங்கள், நல்லா மசாலா வாசனைலாம் போயிடுச்சு, பச்சை வாசனைலாம். இப்போ நான் அரிசி சேர்த்துக்கிறேன். 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அந்த 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறேன் நான். இந்த அரிசியை வந்து அந்த கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் அரிசிக்கு ஏற்ற தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டு ஒரு 3 இல்லை 2 விசில் விட்டு நீங்கள் எடுத்துடலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அரிசி ஊற வச்சதுனால சீக்கிரமாக ரெடி ஆகிடும்.
இப்போ 3 விசில் வச்சு எடுத்துடலாம். ரைத்தாவும் ரெடி பண்ணிட்டேன். கேரட் குக்கும்பர் போட்டிருக்கேன் இதில், ஆனியன். இப்போ 65யும் நான் பொரித்து எடுத்துடுறேன். எல்லாருக்குமே இன்னொரு டிப் சொல்கிறேன். 65லாம் செய்யும்போது கொஞ்சமாக ஆயில் ஊற்றி செய்யுங்க. ஏன்னா அந்த ஆயிலை நம்ம திருப்பி யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக ஆயில் ஊற்றி செஞ்சிட்டிங்கன்னா அதை உடனே நம்ம நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 65 ரெடி, பிரியாணியும் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது.